வணக்கம். போன வாரம் பார்த்தா நீயா நானா என்ற நிகழ்ச்சியில வந்து திருநாய்களை பத்தி ஒரு சூப்பரான டாபிக் போயிருந்துச்சு. ஸோ இந்த டாபிக் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து செம சிரிப்பு தான் வந்துச்சு. என்னன்னாக்கா நாய்க்கு பாதுகாப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து செம்மையான மொக்க வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பின்னாடி வந்து ஒரு வீடியோலாம் போட்டு வந்து வேற லெவல் காமெடி பண்ணாங்க. ஸோ இவங்களாம் வந்து நாய்க்கு பாதுகாப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்றதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுதான் பேசுனாங்களா தெரியாம பேசணும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு உயிரை வந்து நாயோட உயிரை உயர்த்தி பேசுறேன்னு சொல்லிட்டு மனிதர்களோட உயிரை வந்து தாழ்த்தி தான் வந்து இந்த நீயான விஷயத்துல வந்து பேசியிருக்காங்க. திருநாயா இருந்தாலும் சரி சாதா நாயா இருந்தாலும் சரி, நாயா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து வெறி பிடிக்கும் போது வெறி பிடித்த நாயாக மாறும்போதுதான் பிரச்சனையே. பேசணுமா அவங்க பக்கமா அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு சில விஷயங்கள் தோணுது, அதை வந்து இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லணும்னு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. மோஸ்ட்லி இந்த திருநாய் அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும் பிரச்சனையா இருக்கு. ஒரு வீட்டுக்கு வந்து தனியா போக முடியல, எல்லாரும் வந்து கடிக்குது, குழந்தைங்களை கடிக்குது, அதனால வந்து வைரஸ் நோய்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் வந்து புகார் பண்றாங்க. ஸோ அந்த அமைப்புகள் இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க தான். பண வசதி பணக்காரங்கன்னு சொல்லலாம், சரிங்களா? சோ நாயை பத்தி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய் வந்து நன்றி உள்ளது. அதை வந்து மனிதர்களுக்கு வந்து ஈக்குவலா வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் எப்படின்னு தெரியும், நாய் எப்படின்னு தெரியும். நாய் வந்து கடைசி வரைக்கும் ஒரு நன்றி கொடுத்தா கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது எல்லாருக்குமே தெரியும். புராண கதையில இருந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து மனிதர்களுடைய ஒன்றே இருக்கு, அந்த ஜீவன் வந்து நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகள்ல தான் இருக்கு. சோ இந்த விஷயத்துல வந்து நாய் வந்து நாயா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வெறி பிடிக்கும் போதுதான் பிரச்சனை. அது என்ன வெறி பிடிக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அது வெறி பிடிக்கிறது காரணமே நாம தான். ஒண்ணும் இல்ல, ஒரு நாய் வந்து தனியா ரோட்ல தூங்கிட்டு இருக்கு அப்படின் போது வேணும்னே சில பேர் என்ன பண்ணுவான், கலத்தி கடிப்பான். அது வந்து மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அது வேற ரொம்ப சுத்தி வேடிக்கை பார்த்து அதை கல்ல தூக்கி அடிப்பான். அது மட்டும் சாப்பிடும் போது அது எந்த அதுக்கும் சில அதை வந்து சும்மா அதையே நோண்டுறது சில பேர் வந்து இருப்பான். சோ அதனால பாதிக்கப்படைஞ்சுதான் சில நாய்களாம் வந்து வெறி பிடிக்க ஆரம்பிக்குது. இது வந்து இதுதான் காரணம் சொல்ல, இதுவும் ஒரு காரணம். சோ நாமளும் சரியா இருந்தாங்க இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பே கிடையாது. சோ அது வெறிப்பிடிக்கிறதுக்கு காரணமும் நாமளும் ஒரு காரணமா இருக்கும். சோ அது வந்து வெறிப்பிடித்த பிறகு அங்க கடிச்சிச்சு இங்க கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதும் நாமளேதான் இருக்கும். இது வந்து நாய்க்கு சப்போர்ட்டா நான் பேசல. ஏன்னா இப்ப வந்து குழந்தைய வளர்க்குறோம், நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து நாய் சுத்துதுன்னு தெரியுது, அங்க எப்படி நம்ம விட முடியும்? சரி, தெரியல, எல்லாரும் வரும். இப்ப நாய் வெறிப்பிடித்த நாய் கூட கடிச்சாலும் உயிர் தப்பிச்சாலும் பிரச்சனை இல்லை. சில நாய்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணும் ஏது பண்ணும் நம்மளுக்கே தெரியும். அது நான் விளக்கமா சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். சோ அது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இப்ப சமூகத்துல அது மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு குழந்தைய பாதுகாக்கும் போது பார்த்து பத்திரமா வந்து பாத்துக்கணும். அது எங்க போகுது, எங்க பண்ணுது, எங்க விளையாடுது, பக்கத்து வீட்டுக்கு போகுது அப்படின்ட்டு நம்ம கையில தான் இருக்கு. அது வந்து நாய் கடிச்சிச்சு இது பண்ணிடுச்சுன்ட்டு அப்புறமேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணி பேசுறதுல ஒரு விஷயமும் கிடையாது. என்னடா நாய்க்கு சப்போர்ட்டா பண்றானே பேசுறானே அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை, நம்ம நடக்கிறதுதான் சொல்றோம். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது மாதிரி பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம மனித உயிர்களை வந்து கம்மிப்படுத்தி பேசுறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னன்னாக்கா வெறிப்பிடித்த நாயை கூட நம்பிடலாம், இந்த நாய்க்கு சப்போர்ட்டா பேசுறவங்க அவங்கள நம்பவே முடியல. அவங்க எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. அதாவது அவங்க எப்படின்னா நாய் வந்து பசிச்சாதான் மனித மாமிசத்தையே போடுற மாதிரி பேசுறாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அதனால போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ வேற பேசுறாங்க. அவங்க வந்து 8 மணி நேரம் ஷோ, நான் வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும் அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு. ஒரு வேலையில நாய் இருக்குனாக்கா அங்க திருட்டு பயமே இருக்காது. ஒரு நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா வண்டியெல்லாம் வந்து வெளியே வச்சுட்டு உள்ள தூங்குவாங்க. அங்கெல்லாம் வந்து வண்டி திருட்டு போன வாய்ப்பே கிடையாது. திடீர்னு சில வாட்டி வந்து நிறைய குலைக்க ஆரம்பிச்சதுனாக்கா என்ன ஏதுன்னு வெளியே வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. அங்கெல்லாம் திருட்டு விஷயங்களும் நடக்காது. அதாவது அந்நியர் வெளியூர்ல இருந்து யாராவது சம்திங் வந்துட்டு ஒரு தெருவில் போனாக்கா அவங்க போய் குலைச்சிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க புதுசா வந்துட்டாங்க நம்ம ஏரியாவுக்கு யாருன்ட்டு குலைச்சிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக கொடுக்க வேண்டியது நாயை வந்து நாம வந்து தாழ்த்தி பேசுறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கும்போது தெரியும் அந்த நாய் எப்படிப்பட்டது ஏதுப்பட்டது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நாய் கடிச்சிருச்சு இது பண்ணிருச்சு நாய் சுத்தமா நாயை மட்டும் நாய் மேல இருக்கிற மட்டும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுல ஒரு பயனும் இல்லை. இதுதான் சொல்லணும்னு பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் வந்து நாய் எப்படி வளர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். ரோட்டு ஓரத்துல நிறுவனங்களே அந்த நாயை வந்து
கண்டிப்பா வளர்ப்பாங்க. அது வந்து தன்னோட குடும்பத்தை சார்ந்ததான் வந்து வளர்ப்பாங்க. அதுவும் நம்ம குடும்பத்தை சார்ந்ததுதான் அப்படி நினைச்சுட்டு சோறு போட்டு வளர்ப்பாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அது இதை வந்து அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாய்க்கு மேல நம்மள அக்கறையே இல்லாத மாதிரியும் நாயை ஏதோ விரோதியை பாக்குற மாதிரியும் தான் பாக்குறாங்க. அப்பெல்லாம் இல்ல. அவங்கள விட அத பணக்காரங்களை விட ஏழைகளுக்கு வந்து நாயை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அதை எப்படி வந்து வளர்க்கணும்ன்றது விஷயமும் தெரியும். அதை விட்டுட்டு இது இப்படி விவாதம் பண்ணி அப்புறம் பேசுறதுல ஒரு பயனும் கிடையாது. சோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு பார்த்தா. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.